வேலைக்கார திரைப்படத்துக்காக பேட்டி கொடுத்த போது அந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு புது டைமென்ஷன் படமாக இருக்கும்னு நீங்கள் கொடுத்துருந்ததை பார்த்தேன் நான். அது அந்த படத்தில் நிகழாமல் போனதுக்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னாக்கா, அதுதான் நான் ராஜா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பேசுனதுலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டு 22 வருடங்களுக்கு முன்னால் பண்ண மௌனம் பேசியதே இன்றைக்கி மீண்டும் ரசிகர்களால் கொண்டாடப்படுற படமாக இருக்குது. எப்படி இருக்குது உங்களுக்கு? உண்மை சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கா இந்த படத்தில் லைலா இருக்காங்கன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. அதுதான் அந்த என்ன லைலாட்ட முதல்ல சொல்லிட்டாப்ல, ஒன்று நான் எங்கேயுமே ஒரு ப்ரமோஷனில் நீ இருக்க மாட்டேன். சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. வேலைக்கார திரைப்படத்துக்காக பேட்டி கொடுத்த போது அந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு புது டைமென்ஷன் படமாக இருக்கும்னு நீங்கள் கொடுத்துருந்ததை பார்த்தேன் நான். அது அந்த படத்தில் நிகழாமல் போனதுக்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னாக்கா, அதுதான் நான் ராஜா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பேசுனதுலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டு அங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னாக்கா ஸ்னேகா தான், அவங்க கேரக்டர் தான் நிற்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகிடுச்சு, சிவகார்த்திகேயன் ஸ்னேகா படத்துலேயே இல்லையே இப்போ கடைசியில். கண்டென்ட்டு பேச வேண்டியது அவங்க தான். ஏன்னாக்கா அவங்க தான் தான் குழந்தை செத்ததுனால இது என்னெல்லாம் நடக்குதுன்றதுக்காக அவங்க தான் உடம்பு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, பண்ணி இது ப்ரூவ் பண்ணுறாங்க, இதனால தான் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறது. ஸோ அப்போ அவங்க தான் அந்த படத்தோட மெயின் கேரக்டர் ஆகும். ஆனால் இங்கே என்ன ஆகிடுச்சு, இப்போ சிவகார்த்திகேயன் உள்ளே வந்தார். சிவகார்த்திகேயன் வந்து இப்போ பில்லனா ஃபகத் ஃபாசில் இருந்தது. அது என்ன எங்கே இருக்கணும்னாக்கா, கண்டென்ட்டு கூட இது கூட கார்பரேட் கூட மோத வேண்டியதுன்றது இண்டிவிஜுவல் ஹீரோ வில்லன் மாதிரி ஆகிடுச்சு. அதுதான் அந்த படத்தோட எனக்கு நான் மைனஸாக நினைக்கிறது. அதுதான் நினைக்கிறேன். கடைசி நேரத்தில் ஒரு டைலாக் பேசிட்டாங்கனாக்கா அது சரியாயிடுமான்றது கிடையாது. ஏன்னாக்கா அவங்கள வச்சு அந்த கதை, அதான் நான் அப்போல ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். இந்த படம் பார்த்துட்டு இப்படி ஒரு விஷயம் ஆமான்ல அப்படி, அதுதான் அந்த படத்தோட டைலாக். ஆமாம்ல, இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம், நம்ம இதெல்லாம் தெரியாமல் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் உண்மை தானே, ஆமாம்ல, அதுதான் இதுதான் நான் கதை கேட்ட உடனே சொன்ன ஒரு விஷயம். ஆனால் அது அப்படியே மாறி 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 இண்டிவிஜுவல் ஹீரோ வில்லனாக ஆகிடுச்சு. ஸோ அதுதான் எனக்கு நான் நினைக்கிறது. அதுதான் ஒரு மைனஸோ அப்படின்றது நினச்சது. அவங்க வார்டு ஒர்க் போட்டாங்க, நல்லாவே இருந்தது. ஃபகத் ஃபாசில் நல்லாவே பண்ணார், சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணார். பட் எனக்கு என்னென்னாக்கா, சிவகார்த்திகேயன் அப்போ அது வரைக்கும் காமெடி படமாக பண்ணியிருந்தார். ஒரு கண்டென்ட் பேச போகிறான்னும் போது அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும். நான் அது முதல்ல நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இங்கே சிவகார்த்திகேயன் முகத்தை எங்கே கொண்டாந்து வைக்க போகிறீங்க, எப்படி அங்கே ஆடியன்ஸ் கிட்ட கொண்டாந்து நிறுத்த போகிறீங்க, எனக்கு அது ஒரு பெரிய கேள்வி அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஒத்த சிறப்பு உண்மையிலே ஒரு ஆல் ஆஃப் சடனாக ஆரம்பிச்சிது. பார்த்திபன் சார் எப்போதும் அப்பப்போ ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி, சார் நம்ம படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். பண்ணலாம் சார். அப்புறம் ஏதோ ஒன்று அமையாமையே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சார் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னா ஹோட்டலுக்கு கூப்பிட்டாரு. காலம்புற 7 மணிக்கு ஒத்த செருப்பு கதை சொல்கிறேன். ஒத்த செருப்பு ஆக்சுவலாக என்னன்னாக்கா 2001 நான் இதே மாதிரி ஒரு கதை ஃபீமேல் சென்ட்ரிக்கு இந்த கதை வச்சுருந்தேன். நீங்களே வச்சுருந்தீங்களா? நான் ஒரு கதை ஒன்று சும்மா ஒரு அப்போ பேரலல் தாட் 2 பேருக்கும். நான் அப்போ நந்திதாஸ்ட்டு இந்த கதையை சொல்கிறேன். நான் அப்போ ஒரு ஹிந்தி படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நந்திதாஸ்ட்டு அவங்கள்ட்ட இந்த ஐடியாவை சொன்னேன். சார் நல்லா இருக்குது சார், ஐடியா சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. நான் பண்ணுறேன் சார் அப்படின்னா. நான் சொன்னேன், உங்களுக்கு ஃப்ளைட்டெல்லாம் கூப்பிட்டு ரூம்லாம் போட்டு வரதுக்கு எனக்கு அந்தளவுக்கு எனக்கு கிடைக்காது. நான் இது நானாக பண்ணுற மாதிரி இருக்கேன். எனக்கு என்னுடைய கணக்குப்படி ஒரு 8 நாள் தான் அந்த படம் ஷூட்டிங் பண்ணாங்க. ஸோ அதனால தான் சார் சாப்பாடு கொடுப்பீங்களா, அது மட்டும் போதும், மற்ற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப கீனாக இருந்தாங்க. சீன் கேட்டாங்க, சீன்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. சூப்பராக மிளகு நான் பண்ணித்தரேன், 8 நாள் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. பட் அன்றைக்கி எனக்கு ஃபினான்ஷியலி எனக்கு அந்தளவுக்கு இது இல்லை, அதை அப்படியே தள்ளிவிடு. ஸோ அதே ஐடியாவை கொண்டாந்து இப்போ பார்த்து எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆச்சு. அப்போ நான் அந்த படத்தை பண்ணி எது என்னவாக இருந்தாலும் எப்படியோ வேணா இருந்துக்கலாம். ஆனால் ஒரு இயக்குனர் அது பார்க்குறம்போது நம்மளோட 100% பெட்டராக பண்ணுவாருன்றதுனா எனக்கு உடனே பார்த்து, சார்
இதே மாதிரி ஒன்று நான் வச்சுருந்தேன். அப்போ அது நீங்கள் பண்ணுறீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. டைரக்டராக வரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அப்படின்னு. அப்போ உடனே ஒரு இல்லை சார் என்ன சார் அப்படின்னாரு. என்ன சார் சொல்லுங்கள். இல்லை பேமெண்ட்டு சார் நீங்கள் அதை பற்றி ஒன்று யோசிக்க வேணாம், படத்தை ஆரம்பிங்க. எப்போ போகலாம் சார் அப்படின்னு. அடுத்த வாரமே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கனாக்கா அடுத்த வாரமே போயிடலாம். நிஜமாக சொல்கிறீங்க ஆமாம் அப்படின்னு. டக்குன்னு 10 நாளில் ஷூட்டிங் கிளம்பிட்டோம். ஷூட்டிங் கிளம்பி ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் படத்தை. ஸோ அதில் என்னன்னாக்கா ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர், அந்த கேரக்டர் படம் ஃபுல்லாக 2.5 மணி நேரம் ஒரு முகத்தை தான் காட்ட போகிறோம். அதுவும் ஒரு கேமராமேனாக என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு அந்த 180 டிகிரி தான் நமக்கு ஃப்ரீ, இந்த பக்கம் காட்டவே முடியாது. கரெக்ட். ஸோ அந்த 180 டிகிரிக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய சேலஞ்ச். ஒரே ஆர்டிஸ்ட் 2.5 மணி நேரம் மக்கள் அவர் பார்க்கணும். ஸோ அப்படின்றதுக்காக அது எல்லா விஷயங்களும் இது பண்ணி பிளான் பண்ணி ஸோ ஒவ்வொரு கேரக்டராகவும் நானாகவே இருந்தேன். எனக்குள்ளே அந்த கேரக்டர், இந்த ஆஃபீஸர் எப்படி நடப்பார் அப்படின்னு சொல்லி அந்த நடக்கிறது சேர் நகர்த்தி போடுறது, இது எல்லாமே நானாக ஒரு ஒர்க் பண்ணி இப்படி ஒன்றா ஒவ்வொரு கேரக்டருக்கும் நானாக டிசைட் பண்ணி அந்த 180 டிகிரியில் நமக்கு என்ன பண்ண முடியுமோ அப்படி பண்ணி தான் அந்த படத்தை ராம்ஜியை கொஞ்சம் நடிகர் ஆக்கிய படம். அப்போயும் கேமரா பின்னாடி தான் நடிகராக. வேற என்ன சவால்கள் இருந்தது அந்த படத்தில் சார்? அது பெரிய சவால் சார். 2.5 மணி நேரம் ஒரே முகத்தை தான் நம்ம காட்ட போகிறோம், வேறு எந்த முகத்தையும் காட்ட போகிறது இல்லை, வேறு எதுவுமே காட்ட போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்போது ஒரு ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. ஸோ அது ஒன்று இருக்குது. ஆனால் அது பார்த்து சார் நிறைய சார் எனக்கா நீங்கள் எப்போதும் அதிகமாக பேசுவீங்க, எல்லாருக்கும் ஆடியன்ஸ் தெரியும். அப்போ அப்படின்னும் போது இந்த படம் 2.5 மணி நேரம் உங்கள் பேச்சை ஒன்று கேட்கணும்னு இருக்குல்ல சார். அப்போ நமக்கு அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணாக்கா ஓகே. அவர் உடனே சொல்கிறார், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் சார், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை கொண்டீங்க, என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அப்போ நான் அதெல்லாம் சில வந்து தண்ணி கொட்டினது, அந்த தண்ணியில் வச்சு அதை ரிஃப்ளெக்ஷன் எடுத்து, இல்லை அந்த கண்ணாடி ஒன்று வச்சுருப்பார், அந்த கண்ணாடியில் வச்சு இந்த மாதிரி ஆடியன்ஸை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி கொஞ்சம் ஐ வந்து ஒரே முகத்தை பார்த்தோன்னா கொஞ்சம் டயர்டாகிடும் நம்ம. அப்போ டிஃப்ரெண்ட் ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு ஒன்றா காமிச்சிட்டு இது இப்படி பண்ணலாம் சார் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது ஐடியா அப்படின்னு. ஸோ அப்படி தான் அந்த கதை படத்தை நடந்தோம். நீங்கள் 22 வருடங்களுக்கு முன்னால் பண்ண மௌனம் பேசியதே இன்றைக்கி வந்து மீண்டும் ரசிகர்களால் கொண்டாடப்படுற படமாக இருக்குது. எப்படி இருக்குது உங்களுக்கு? உண்மையை சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கா 2001 2002 வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக ஒன்றும் பண்ணல, பட் படமாக ஒரு கிரிட்டிக்கல் ஒரு அப்ரிஷியேஷன் அது இருந்துச்சு. ஆனால் நான் வந்து கமலா தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது இருந்த வந்து ஜென்சி கிட்டு 2K கிட்ஸு எல்லாமே உட்காந்து டைலாக் பை டைலாக்கு அவ்வளோ கைத்தட்டி விசில் அடிக்கிறான், சந்தோஷமாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது நமக்கு என்னன்னாக்கா நம்ம வந்து சரி இந்த கதையை எப்படி எடுத்துப்பாங்களா, அதை தாண்டி எங்கேயோ போயிட்டு படம் பார்க்குறேன். ஸோ இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அதை கேட்கும் போது நீங்கள் படம் பார்த்துட்டீங்களான்னு. ஆனால் நிறைய டைம் பார்த்துட்டேன் சார், மொபைலில் பார்த்துட்டேன், லேப்டாப்பில் பார்த்துட்டேன், ஆனால் பிக் ஸ்க்ரீனில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். அதுக்காக தான் சார் வந்தேன் சார். ஒவ்வொரு டைலாகும் அப்படி ஒரு கைத்தட்டு, எங்கேருந்துரா வந்து இந்த காதல் அப்படின்ற மாதிரி டைலாக், இந்த மாதிரி டைலாக்காக அந்த படம் ஃபுல்லாகவே வந்து அமீர் டைலாக்ல ப்ளே பண்ணிப்பேன். நல்ல ஸ்க்ரீன் பிளே வந்து டிஃப்ரெண்ட்டாக அது வந்து அந்த கட்டத்தில் இருக்கிற ஒரு லவ் படம் அது எல்லாமே அது வேறு மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த கதையை கேட்ட உடனே எனக்கு வந்து இந்த ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்து. டைலாக்லாம் சொல்லிட்டார், இதெல்லாம் டைலாக்னு. அப்போ எனக்கு அது படமாகவே எனக்கு நல்லது, ஓகே, ஒரு திருப்தியான ஒரு படம். ரெண்டாவது பாலாவோட அசிஸ்டண்ட்டு, சரி ஒரு மினிமம் கேரண்டி கண்டிப்பாக ஒன்று உண்டு இல்லை. ஸோ அது இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்குது அதில் அந்த படத்தில் ஒரு பெரிய பேர். அது வந்து 24 வருஷம் ஆச்சு. இவ்வளோ நாள் அது கேட்காம இத்தனை வாட்டி கேட்டிருப்பாங்க டைலாக், ஆனால் நேற்று பார்க்கும்போது அந்த டைலாக்லாம் இங்கே தேட்டரில் உட்காந்து கத்துறானுங்க அந்த டைலாக். ஸோ அது இன்னும் அவங்க கூட ஒரு வைப்ரேட் பண்ணிகிட்ருக்கு, வைபோடு இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு பெரிய விஷயம். அது உண்மையிலே வந்து அன்றைக்கி கணேஷ் சார் வந்து ஒரு இயக்குனர் உருவாக்குறதுக்கு அன்றைக்கி ஒரு எப்படி முயற்சி பண்ணாரோ, சூர்யாவும் எப்படி ஒரு இயக்குனர் கொண்டு வந்தாரோ, ஸோ அது எல்லாத்துக்குமே அவர் ஒர்த்துன்றதை அந்த படத்தை கொண்டு வந்துட்டு. ஸோ அப்படி ஒரு வைபாக இருக்குது அந்த படம். பணியாற்றியதில் உங்களால் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு எதை சொல்லலாம்? எங்களுக்கு வந்து செட்டு ஒன்று பாண்டிச்சேரி பீச்சுக்கிட்ட செட்டு போட்டோம். செட்டு போட்டோடனே நாங்கள் ஏசி வைக்க முடியும், அப்போல்லாம் அந்த ஏசி இதெல்லாம் இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து ஆனால் ஒரு ஹோட்டலில் எப்படி இருக்குன்னு அந்த வெண்ட்டு அந்த எல்லாம் வச்சுருந்தாலும் உள்ள ஆர்டிஸ்ட்டுக்கு சம்மரில் வேர்க்க ஆரம்பிச்சிது. அப்போ நமக்கு என்ன தோணுது, அப்போ நம்ம ஒரு லாஜிக்காக வந்து ஒரு ஏசி ரூமில் எப்படா ஒன்று வேர்க்கும் அப்படின்னு ஒரு. ஸோ இதுக்கு ஒரு மெனக்கட்டில் ஒன்று பட வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்டலாம் ஃபேன் வரும், அதே மாதிரி காற்று அடிக்கக்கூடாது, முடி ஆடக்கூடாது அப்படின்ற. அப்போ இப்போ மாதிரி ஒரு ஏசி அந்த ஃபெசிலிட்டிலாம் இல்லை. ஸோ அந்த வெயிலில் பீச் பக்கத்தில் போது ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்.
ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சு. 20 நாள் அவங்கக்கிட்ட பண்ணி முடித்து அது ஒரு பெரிய சேலஞ்சு. அதை தாண்டி இந்த படத்தில் லைலா இருக்காங்கன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. அதுதான் அந்த என்ன லைலாட்ட முதல்ல சொல்லிட்டாப்ல, ஒன்று நான் எங்கேயுமே ப்ரொமோஷனில் நீ இருக்க மாட்டேன், எதுவுமே இருக்க மாட்டேன். இப்போ ப்ரொமோஷனில் அவங்க தான் இருக்காங்க. இப்போ அவங்க தான் இருக்காங்க. ஸ்க்ரீனில் மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்க, மற்றபடி எங்கேயும் ப்ரொமோஷன் பண்ணோம் ஓகேவா அப்படின்னா அவங்க ஓகேண்ணா. ஸோ பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணோம், ஹோட்டல்லே ரூம் புர்கா போட்டு ஃபுல்லாக மூடி கொண்டாந்து இங்கே அழைச்சிட்டு வந்து ஷூட்டிங் எடுப்போம். ஷூட்டிங் அப்போ கூட அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டீங்களா அதில்? ஆமாம், யாருக்கும் தெரியாது. அவங்க அப்படியே புர்காவோட செட்டு உள்ள வருவாங்க, கதவை மூடிட்டோம், யாரும் அலோடு கிடையாது, பப்ளிக்கில் யாரும் அலோடு கிடையாது. எல்லா யூனிட்டுக்கே மொத்தமாக சொல்லுது இங்கே நடக்குது எதுவும் வெளியே போயிடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி பண்ணி தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்மெல் பண்ணிட்டாங்க, பாண்டிச்சேரியில் லைலா வந்தாங்க அப்படின்னு யாரோ ஒரு ப்ரெஸ்ஸில் போட்டாங்க. அப்போ பாலா அங்கே எங்கேயோ வந்திருக்காரு, அப்போ பாலா ஏதோ ஒரு படம் பண்ணுறதுக்காக வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டைவர்ட் ஆச்சு. ஆனால் லைலா அவ்வளோ சீக்ரெட்டாக வச்சு அது பெரிய போராட்டம். அங்கே ஹோட்டல்லேருந்து தெரியாமல் எடுத்துகிட்டு வர்றது பெரிய கஷ்டம். ஆனால் அதுக்கு அதெல்லாமே கோஆப்ரேட் பண்ணி அவங்க வந்து அது பண்ணது. இது அவருக்கு பர்சனல், இப்போ அமீருக்கு பர்சனலாக அது சொல்லிட்டாரு எல்லாத்தையும். இதுக்கு முன்னாடி இந்த கேமரான் கூட பிரச்சனைகள் இருந்துச்சு. அது ஸோ அது 10 நாளுக்கு அப்புறம் தான் அது வந்துச்சு. அதுவும் அமீர் பண்ணல, எனக்கு சூர்யா தான் ஃபோன் பண்ணார். சூர்யா தான் ஃபோன் பண்ணி கேட்டார், ஜி இந்த மாதிரி படம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அவரோட உங்களுக்கு தொடர்பு இல்லை? எனக்கு தொடர்பு இல்லை. எந்த பழக்கமும் இல்லை. அவர் ஃபோன் பண்ணி எனக்கு கூப்பிட்டு இது மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களா அது மாதிரி. அப்போ ஓகே அப்படியா அப்படின்னா இது மாதிரி. அப்போ சொல்லிட்டு இது மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு வாரம் ஷூட் பண்ணிட்டோம் நாங்கள் இப்போ. அப்போ நான் அப்படியா அப்படின்னாக்கா வேணாங்க, அது மாதிரி இன்னொருத்தர் பண்ணிவிட்டு வந்து நம்ம பண்ணாக்கா நல்லா இருக்காது, வேணாங்க. இல்லை ஒன்றும் ஒரு வாரம் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் சரி டைரக்டர் பேச சொல்லுங்கள் நான் பேசுகிறேன். அப்போ பேசினேன், நான் சொன்னேன் மாதிரி எனக்கு கதை சொல்லுங்கள், எடுத்த ஃபுட்டேஜை நான் பார்க்கணும் அப்படின்னா. அமீர் ஓகே அப்படின்ட்டு. ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அன்றைக்கி நைட்டு சூர்யா ஒரு 6:30-7 மணிக்கு பேசியிருப்பார். 10 மணிக்கு அமீர் காரை எடுத்துகிட்டு வந்துட்டார். வந்தவொடனே பேசுவேன் கதை. அப்போ தான் முதல்ல சந்திக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டார். நான் மயிலாப்பூரில் இருந்தப்போ வீட்டுக்கு கார் எடுத்து வந்துட்டார். வந்தோன்னே அவர் கதை சொல்கிறதுக்கு வந்தார். நான் சொன்னேன் இல்லை கதையை இப்போ சொல்ல வேணாம், 2-3 நாள் விட்டுருங்க, முதல்ல என்னை பற்றி நீங்கள் உங்களை பற்றி என்ன அப்படின்னு அதை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுங்களா, அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அன்றைக்கி நைட்டே அவர் கூட சுற்றிக்கிட்டு ஒரு 3:30-4 மணி தான் வீட்டுக்கு வந்து பொறுத்தோம். ஸோ இந்த மாதிரி 2-3 நாள் இது ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் 3ஆம் நாளுக்கு அப்புறம் தான் கதை கேட்டோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போவோம். அப்படி தான் அப்போ அவர் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இன் த சென்ஸு. அப்போ அது ரொம்ப பர்டிகுலராக மைனூட்டாக பண்ண ஆரம்பித்தார். நான் இப்போ கூப்பிட்டேன்னா இல்லை மாரி ஓகே, எல்லாருக்கும் படம் பண்ணும்போது எல்லா டைரக்டருக்கும் ஒரு ஆசை உண்டு, எடுக்கிறதெல்லாம் ஸ்க்ரீனில் வைக்கணும்னு ஒரு ஆசை வரும், ஆனால் அது வேணாம், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணுன்னாக்கா இல்லை சார் அப்படின்னு. சரி ஓகே, எனக்கும் ஒரு பயம் ஒன்று இருக்கும், எல்லா டைரக்டருக்கும் ஒரு பயம் ஒன்று இருக்கும், அதனால் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்ல ஓகே அப்படின்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படியே போச்சு. ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பணியாற்றிய டும் படம் எப்படி இருந்தது அனுபவம்? அது சார் அது படம்னாக்கா ஆக்சுவலாக வந்து நான் இந்த மலையாள படம் பண்ணுன்னு சொன்னேன் சார். அந்த மலையாள படம் அதை வந்து இங்கே வந்து போட்டு காட்டுறது தான். நான் இங்கே போட்டு காமிச்சேன். எப்போதும் வந்து நான் அங்கே பண்ண படங்களும் வந்து எங்கள் குரூப் பி சாரோட அசிஸ்டன்ஸு நாங்கள் மட்டும் தான் பார்ப்போம், வெளியால் யாரும் காட்ட மாட்டேன் நான் பொதுவாக பார்க்கும்போது. அப்போ பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னா அவர் அழகாக அசிஸ்டண்ட்டாக மணி சார்கிட்ட திருடலை ஒர்க் பண்ணியிருந்தாப்புல. இப்போ நானும் அசிஸ்டண்ட் பழக்கம். ரைட், அவ்வளோதான் பழக்கம். மற்றபடி பெருசாக பணியாற்றும் போது ஆமாம் பழக்கம். பெருசாலாம் நீ பண்ண நான் பண்ணேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணப்பல இது மாதிரி ஒரு படம் பண்ணியாமே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. நான் காட்டுறா பார்க்கணும் நான் அப்படின்னா. சரி வாடா அப்படின்னு. இப்போ வந்து அவன் படம் பார்த்தா படம் பிடிச்சிச்சு. உடனே மணி சார்கிட்ட சொல்லிருக்காப்புல இந்த மாதிரி. அப்போ பெருமாள் பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ மோகன் தான் மணி சாரோட மேனேஜர், இது ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தாங்க. அப்போ மோகன் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மணி சார் கேட்க சொன்னார், படம் பண்ண போகிறாரு, உங்கள் டேட் எப்படின்னு கேட்க சொன்னார். ஒன்று மணி சார் பண்ணுவார், இல்லைன்னா அழகம்பேர் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் பண்ணுவாங்க, உங்கள் டேட்டு ஓகேவா அப்படின்னா டேட் இருக்குது அப்படின்னா. அப்புறம் தான் வந்து உட்காந்து பார்த்தோன்னா சரின்னு போனோம். அப்புறம் அழகப்பெருமாள் ஃபைனல் ஆகிடுச்சு. சரி அழகப்பெருமாள் பேசணுன்னா அப்புறம் அவர் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒன்றா ஆரம்பித்து இப்படி போகுது. ஸோ அது என்னன்னாக்க இப்போ நமக்கு மணி சார் பேனரில் ஒரு படம் பண்ணும்போது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணுன்ற மாதிரி எனக்கு மைண்டில் அப்படியே வர ஆரம்பிச்சு.
இது என்ன அது மணி சார் படத்தில் எக்ஸ்ட்ரா கேர் எல்லாருக்கும் ஒன்றா தானே இருக்கணும், மணி சாருக்கு இருக்கு. நீங்களே உங்களை திருத்திக்கிட்டீங்க. எங்களை திருத்திக்கிறோம். அது என்ன எல்லாத்துக்கும் பண்ணும் தானே பண்ணோம், அது என்ன ஒரு எக்ஸ்ட்ரா கேர். அப்போ அது நம்ம வந்து நேச்சுரலாக ஒரு அட்டாச்மெண்ட் அப்படி ஒன்று வரும். அது இப்போ கண்டிப்பாக வரும். ஏன்னா சாரு கூட அப்படி இருந்ததுனால அது பழக்கமாகும். அப்படி இருந்து அவர் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஃபோன் அடித்தா, நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போயிருந்தோம், நானும் பெருமாவும் வழங்கும்போது லொக்கேஷன் பார்க்குவேன். அப்போ ஃபோன் அடிச்சு, ஹோட்டலுக்கு ஃபோன் அடிச்சு, அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் அடிச்சு, ராம்ஜி எங்கே இருக்கார் அப்படின்னா, சார் லொக்கேஷன் பார்க்குவேன். வந்தவுடனே ராம்ஜி பேசணும்னு சொல்லுவாங்க. உடனே வந்தவுடனே அசிஸ்டண்ட்டு சொன்ன மாதிரி மனுஷன் சொன்னேன், எனக்கு என்னடா அது என்ன தப்பு பண்ணோம், என்ன ஃபுட்டேஜ் பார்த்துட்டு என்ன பிரச்சனை, ஏதாச்சும் இதாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம். அதை நாங்கள் அப்போ வந்து புது ஸ்டாக் ஒன்று வந்துச்சு, அதை நான் டெஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க. அதை டெஸ்ட்டே பண்ணாமல் ஷூட்டிங் எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி அதில் தான் ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நேராக லேபுக்கு ஃபோன் அடித்து, நமச்சிவாய பிள்ளைன்னு இருந்தார், அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் பிள்ளை சார் இன்னும் கொஞ்சம் தயவுசெய்து இந்த இதை கொஞ்சம் பார்த்துருங்க, பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. என்ன அம்ஜி அப்படின்னாரு, இல்லை இந்த ஸ்டாக்கு புதுசாக யூஸ் பண்ணியிருக்கா, டெஸ்ட்டு எடுக்கல, அதனால் நான் கேட்குறேன்னு. சரி பார்த்துட்டு நல்லா இருக்குண்ணா சார், கரெக்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இல்லை நல்லா இருக்குது, ஒன்றும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. லைட்டு லோ லைட் இருந்தாலும் கரெக்டாக நிற்கிது அப்படின்னு. சரி ஓகே அப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மனுஷன் பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குது ரம்ஜி உங்கள் ஃபோட்டோவே சூப்பராக இருக்குது, இப்படியே எனக்கு செகண்ட் ஹாஃப் கொடுத்துருங்க, இதே மாதிரி எனக்கு செகண்ட் ஹாஃப் கொடுத்துட்டீங்கன்னா போதும், படம் மணி சார் போதும். ஆனால் கண்டிப்பாக சார் அது பண்ண சார், எல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் ஃபஸ்ட் டைம் ஒரு வில்லேஜ் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒயிட் ஆங்கிளில் போட்டு காமிச்சிருங்க, ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் இப்படியே பண்ணுங்கள், எனக்கு செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா படம் நின்றுடும் நமக்கு அப்படின்னாரு. அப்புறம் சரி செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும்போது அந்த வீடு பார்க்கும்போது நான் அப்போ கேட்க, அந்த வீடில் எத்தனை சீன் இருக்குது அப்படின்னு. 4 சீன் தான் அப்படின்னாரு. நான் வந்து பெருமாள் தான், இல்லை பெருமாள் வேறு வீடு பார்க்கலாம் அப்படின்னா. அப்புறம் மணி சார் வந்து, ஏன் ரம்ஜி அப்படின்னாரு. இல்லை சார் 4 சீன் இருக்குது, அந்த வீடு தாங்குமான ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு. இல்லை அதெல்லாம் பெருசாக ஒன்று 4 சீன் தான் முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, மயிலாப்பிள்ளை ஒரு வீடு தாங்கும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. சரி சார் ஓகே சார்ண்ணா. ஆனால் அந்த 4 சீன்றது அப்புறம் கிட்டத்தட்ட 16 சீன் 20 சீன் மேலே ஆச்சு. ஏன்னாக்கா விவேக் சார், இது மணிவண்ணன் சார், இந்த காமெடியெலாம் கொஞ்சம் அங்கே ஜாஸ்தியாக சீனாக வருவாங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு லேக் மாதிரி ஒன்று விழாமிச்சிச்சு. சரி அதான் சொன்னேன், சார் 4 சீன் சொன்னீங்க, அதனால தான் அந்த வீடு போய் பண்ண கடைசி போடுவேன் அப்படின்னு. என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. சரிண்ணா, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து சாங்கு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லுவார். நான் வந்து ஒரு சாங்கு அத்திரி புத்திரி சாங்கு ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒரு லிரிக் ஒன்று வரும், 4 மணிக்கு எழுந்திரிப்பா 4 முறை குளிப்பா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அது யார் பாடுறாங்கன்னா தங்கச்சிங்க பாடுவாங்க. ஸோ நான் அதை என்ன பண்ணிட்டேன், அந்த லிரிக்குனால கொஞ்சம் ஒய்டாக வச்சு எடுத்துட்டேன். சரி அந்த லிரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணான்னுக்கா கொஞ்சம் ஒய்டாக வச்சு அந்த ஷார்ட் முடிச்சிட்டேன். அவர் சாங்கை பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஆனால் ரிப்பீட்டட் ஷார்ட்ஸ் நிறையா இருக்குது, இந்த ஏன் ரம்ஜி இது வந்து ஒயிட்டில் போட்டிங்கன்னு. இல்லை சார் லிரிக் வந்து இந்த மாதிரி இருக்குது, அக்காவுக்கிட்ட தங்கச்சிங்க இப்படி பாடுறது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் குழப்பம், ஒரு க்ளோஸை மட்டும் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு. ஒரு 2 பேர் க்ளோஸை மட்டும் வச்சு கொடுத்துருங்க. சரி அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி அந்த சாங்கை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப நல்லா இருக்குங்க அது. சரி சந்தோஷம், ஓகே நம்ம வேறு ஒன்று நினச்சோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல். பட் படமும் நல்லா அவருக்கு ஒரு ப்ராஃபிட், படத்துக்கு பேரும் கிடச்சி ப்ராஃபிட்டாகவும் வந்தது. அது பெருமாள்கிட்ட அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட ஸ்லாங்கு நாகர்கோயில் ஸ்லாங், ஸோ அதெல்லாம் அந்த படத்தில் ரொம்ப யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அது நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த காமெடிலாம் நல்லாவே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் காமெடி வீக் ஆகிடுச்சு, மற்றபடி படமாக நல்லா இருந்தது தான். இப்போ நீங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கிற படத்தில் 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 ஒரு முக்கியமான படம். எந்த அளவு வளர்ந்துருக்கு, வாட் இஸ் தி அப்டேட் அபவுட் தி ஃபிலிம்? இன்னும் ஒரு 30 நாள் பேலன்ஸ் இருக்குது படம், அதோடு அந்த படம் முடிஞ்சிடும். நல்லா ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டு பார்க்கும்போது எல்லாேருக்கும் ஒன்று அந்த மாதிரி வருமா, ஃபஸ்ட் பார்ட் மாதிரி வருமா அப்படின்வாங்க. பட் செல்வா அது முதல்லேருந்தே இந்த அலாரம் அவருக்கு பட்டுகிட்டே இருக்குது. நானும் சொன்னேன், ஃபஸ்ட் பார்ட்டு எப்போதுமே ஆடியன்ஸுக்கு நம்ம என்ன தான் செகண்ட் பார்ட்டு கொடுத்தாலும் ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இல்லைன்னு ஒன்று வரும், அப்போ நம்ம அதை விட கொஞ்சம் பெருசாகவே பண்ணணும் அப்படின்னோடனே இப்போ அதுக்கு வேண்டி எல்லாமே ஒர்க் பண்ணிவிட்டு அது நல்லாவே வந்திருக்கு. அந்த லவ் நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு, சூப்பராகவே வந்திருக்குது. ஸோ அது இன்னும் ஒரு ஹிட்டாக வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.
இந்த மீதி 30 நாளை பொறுத்து எப்படி இருக்குன்றது. இது வரைக்கும் எடுத்தது எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரத்னா சார் பார்த்துட்டு அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்ட்டார். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ அது அடுத்த ஒரு ஹிட்டில் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.